ஏங்க ஏதாவது மெக்கானிக் ஷாப் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, வண்டி சரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போலாம். மொபைல் வண்டியில இருக்கு, எடுமா. சரிங்க. குழந்தைய விடு. குழந்தைய எடுத்துருவேன். என் நகை கூட எடுத்துக்கூட என் குழந்தைய விட்டுரு சொன்னா கேளு. வந்தீங்கன்னா குழந்தைய போட்டுருவேன். ஒண்ணும் பண்ணாத. காப்பாத்தி கொடுங்க. போயிடா டேய். பாப்பா பாப்பா உனக்கு எதுவும் ஆகல? ஒண்ணும் ஆகலமா? குழந்தைக்கு எழுதுவாங்கல்ல, பரவாயில்ல. தேங்க்ஸ் பிரதர். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? வெளியே வரும்போது குழந்தைய கேர் எடுத்து பார்த்துக்கணும் இல்லையா? சரிங்க பிரதர். நீங்க டாக்டர் தானே? எங்க அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தினவர் தானே? உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐயோ டாக்டர், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க தம்பி பேசிட்டே இருக்காரு, நீங்க அமைதியாவே இருக்கீங்க? சரி நான் வரேன். சரிங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிருங்க சார். எந்திரிங்க. என்ன காரியம் பண்றீங்க? எத்தனையோ உயிர்களை தினம் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம என் காலில் போய் நீங்க விழுந்துகிட்டு. இங்க பாருங்க, இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் குழந்தைய காப்பாத்தாதான் முயற்சி பண்ணிருப்பாங்க. இதுக்கு போய் நான் அதுக்காக காலில் விழல தம்பி, செஞ்ச பாவத்துக்காக காலில் விழுந்தேன். பாவமா? என்ன? ஆமா தம்பி, அன்னைக்கு உங்க அண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல்ல, அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல, அவங்க நல்லா இருந்தாங்க. கருவுல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறதுக்கு படாத பாடுபட்டுட்டோம். நல்ல வேளையா சரியான சமயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இல்லன்னா என்ன வேணா ஆகியிருக்கலான்னு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ராவா போட்டு அவங்கள நீங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பணும். அப்பா சொன்ன மாதிரி பேசுங்க, பாத்துக்கலாம். சரிங்க மேடம். சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. ஆமா தம்பி, என் மனசு உறுத்தல இருக்கு, அதுக்காக தான் இப்படி சொன்னேன். இதையெல்லாம் நான் இப்படியே விட போறதில்ல. போலீஸ்க்கு போறேன், கேஸ் ஃபைல் பண்றேன், உங்க மொத்த குடும்பத்தையும் கூண்டோட தூக்குறேன்.
என்னம்மா கௌரி, ம்? வந்த உடனே உன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? சித்தப்பா, இதெல்லாம் ஒரு வேலையாவே நினைக்க கூடாது. வீட்ல இருக்கிற பூஜை ரூம சுத்தமா வச்சுக்க வேண்டியது குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணோட கடமை. அப்படின்னா இந்த வீட்ல அக்காவும் நீயும் மட்டும்தான் இந்த ரகம் போல. கடமைன்னு சொன்னனே ஒழிய அத செய்யலனா பொண்ணே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நீங்க எப்படியே சொல்ல வேண்டாம். பேசாம ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. அம்மா மாப்ள, அம்மா, என்ன மாப்ள இப்பதானே போன, அதுக்குள்ள திரும்பி விட்ட? வீட்ல யாரும் இல்லையா? ஏய், என்ன ஆச்சுடா? வீட்ல யாராவது இருக்காங்களா இல்லையா? ஐயோ, எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நானும் சித்தப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். கௌரி, பாவிங்க, வாய் கூசாம எவ்வளவு அபாண்டமான பழிய உங்க மேல தூக்கி போட்டிருக்காங்க. நாங்க யாருமே அதை காது கொடுத்து கேட்கலைனாலும் மனசார நம்பலைனாலும் அதனால வீட்டுக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஆயுசுக்கும் பிரிய மாட்டோம்னு அன்பா பாசமா இருந்தவங்களே ஆட்டங்காண வச்சதுதான் என்ன? பாவிங்க பாவிங்க. மாப்ள, விஷயத்த சொன்னீன்னா எனக்கு தெரிஞ்சத நானும் 2 பேசுவேன்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்னென்னப்போ பேசுறீங்க? என்னென்னமோ மாதிரி இல்லைங்க. ஏங்க, இதுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? நான் அதை செய்யலன்னு எப்பவும் அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க இதை செய்யலைங்கிறது எங்களுக்கும் உள்ளுக்குள்ள பதிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா இப்படி ஜோடிக்கப்பட்ட ஒரு டிராமான்னு தெரிய வரும்போது நம்ம கொதிக்கணுமா இல்லையா? கோவப்படணுமா வேணாமா? மாப்ள, எதுக்கு இந்த கேள்வி? ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. உன் கோவத்தை கொட்டி தீர்த்துரு. அக்காவுக்கு எல்லாமே புரியணும். எல்லாரும் ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. ஐயோ சித்தப்பா, தடார் புடார் டமல் டுமில்னு அமைதியா இருக்கீங்களா? எப்படிங்க? எப்படி இப்போயும் நாங்க பார்த்துட்டு சும்மா அமைதியா இருக்கணும்? நீங்க உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு வந்தீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா என்ன? ஷோ, பேச வேண்டாம் கேட்க வேண்டாம்னு சொல்லலைங்க. அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன் உங்க அண்ணனுக்கு கூட தெரியாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு தெரிஞ்சா நடுக்கம் வருமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். இல்ல கௌரி, அக்காவுக்கு அவங்க தில்லுமுள்ளெல்லாம் தெளிவா தெரியணும். நம்ம நியாயமானவங்கன்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கண்டிப்பா இல்ல. ஆனா இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது. மாமா சொல்றதாங்க சரி, தெளிவுபடுத்திடலாம். ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க அத்தைக்கு இப்போ அதிர்ச்சியை தாங்குற சக்தி கொஞ்சம் கூட இல்ல, அதனால பார்த்து இருக்கணும்னு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்ப பஞ்சாயத்தை கூட்டியே ஆகணுமா? குற்றவாளிகளுக்கு தனித்தனியா உணர வைப்போம், அது போதுங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை வர வச்சா அதுவே நமக்கு போதும். அப்பப்போ அதை வச்சு சின்ன சின்ன ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, அம்மாவோட உடல்நல ரொம்ப ரொம்ப முக்கியம். அத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இங்க பொது பஞ்சாயத்தை ஒத்தி போடுறேன். ஆனா வீட்டுக்கு வெளியே ஒரு தனி பஞ்சாயத்து இருக்கு, அத போய் முடிச்சுட்டு வந்துடவா? அதாமா உங்க கழுத்தை புடிச்சு நெரிச்சாரே, வீட்டை 2ஆ வெட்டுறதுக்கு கையில கோடாரியோட சுத்துவாரே வீரபத்ரன், அவரையாவது நான் போய் பார்த்துட்டு வரலாமா? நானும் கூட வர மாப்ள, போலாம். சித்தப்பா, தாராளமா போயிட்டு வாங்க. அங்கேயும் கவனமா பேசிட்டு வாங்க. கவனமா தானே?
கண்டிப்பா பேசிடலாம் இல்லையா மாமா? ஆமா மாப்பிள்ள, அவரை மாதிரியே சிறப்பா பேசிட்டு வருவோம். வாப்பலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.